ஹலோ வெல்கம் பேக் எவ்ரிவன். நம்ம இப்போ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோல நம்ம வந்து கான்ட்ராக்ட்னா என்ன, அதோட மீனிங் என்ன, அப்புறம் ஆஃபர், அக்செப்டன்ஸ், கன்சிடரேஷன் இதோட எல்லாம் மீனிங் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ வேலிட் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் வந்து எப்ப சட்டப்படி செல்லும், ஒரு கான்ட்ராக்ட் வேலிடா இருக்கணும்னா அதுக்கு வந்து சில நிபந்தனைகள் இருக்கு. அந்த நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸோ நல்லா கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கறது நம்ம போன வீடியோல பார்த்தோம். ஒரு எக்ரிமெண்ட் அப்படின்னா ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் இருந்தாதான் அது வந்து ஒரு எக்ரிமெண்ட். எக்ரிமெண்ட் என்ஃபோர்சபிள் பை லா தான் ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். ஸோ கான்ட்ராக்ட்ல கண்டிப்பா என்ன இருக்கணும்னா ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ், ரெண்டு பார்ட்டிஸ் இருக்கணும். ஒருத்தர் ஆஃபர் வைப்பாரு, அந்த ஆஃபரை இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணுவாரு. அப்பதான் அதை வந்து நம்ம கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப போன வீடியோ நான் எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தேன். ஏ வந்து அவருடைய காரை விற்கிறேன் 4 lakhsக்கு அப்படின்னு சொல்றாரு. அது ஏ வைக்கிற ஆஃபர். அந்த ஆஃபரை பார்த்து பி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நான் உங்க காரை வந்து 4 lakhs கொடுத்து வாங்கிக்கிறேன். அப்போ ஒரு ஆஃபரும் இருக்கு, பிளஸ் ஏ ஆஃபர் வைக்கிறாரு, பி அதை அக்செப்ட் பண்றாரு. ஸோ ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் இருந்தாதான் அது வந்து கான்ட்ராக்ட். There must be two parties to an agreement, namely one party making the offer and the other party accepting it. So ரெண்டு parties இருக்கணும், ஒருத்தர் ஆஃபர் வைக்கிறவர் and இன்னொரு பார்ட்டி அதை அக்செப்ட் பண்றவர். செகண்ட் பாயிண்ட், லீகல் ரிலேஷன்ஷிப். ஒரு கான்ட்ராக்ட் போடுறப்ப அவங்களோட எய்ம் என்னன்னா சட்டத்துக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணும். ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றாங்க. அந்த கான்ட்ராக்ட் படி அந்த கான்ட்ராக்டை மதிச்சு அவங்க ரெண்டு பேரும் நடக்கணும். அந்த கான்ட்ராக்ட்ல கொடுத்திருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மீறக்கூடாது. அப்படி மீறிட்டாங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர் கோர்ட்ல போய் நிவாரணம் தேடிக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பைண்டிங் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றாங்க, ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றாங்க. அப்படி ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணாதான் அது வந்து ஒரு கான்ட்ராக்ட். இப்போ ஒரு டொமஸ்டிக் அக்ரிமெண்டோ ஒரு சோஷியல் அக்ரிமெண்டோ நான் போன வீடியோல ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டை வந்து நைட் டின்னருக்கு கூப்பிடுறீங்க, ஃப்ரெண்டு வரேன்னு சொல்றாங்க, நீங்க போய் வெயிட் பண்றீங்க, ஃப்ரெண்டு வரவே இல்லை. இதுக்கு வந்து நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு எதிராக கோர்ட்ல போய் கேஸ் போட்டு வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு சோஷியல் அக்ரிமெண்ட். ஸோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து லீகல் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றது இல்ல. பட் மோஸ்ட்லி நம்ம பிசினஸ் அக்ரிமெண்ட்ஸ், கமர்ஷியல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அங்க வந்து எய்ம் வந்து ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணும். அதாவது அந்த கான்ட்ராக்ட்ல கொடுத்திருக்கப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை ரெண்டு பேரும் மதிக்கணும், அந்த கொடுத்திருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி நடக்கணும் அப்படிங்கறது அங்க அவங்களுடைய எய்ம். ஸோ லீகல் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றதா இருக்கணும். The parties must have the intention to create legal relationship between them. An agreement of social or domestic nature is not at all a contract. Friends குள்ள, ரிலேட்டிவ்ஸ் குள்ள எல்லாம் போடுற கான்ட்ராக்ட் வந்து அது வந்து நம்ம கான்ட்ராக்ட் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்டை சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஒன், லாஃபுல் கன்சிடரேஷன். ஒரு கான்ட்ராக்ட்ல முக்கியமா என்ன இருக்கணும்னா கன்சிடரேஷன் இருக்கணும். கன்சிடரேஷன் இல்லாட்டி அது கான்ட்ராக்டே இல்ல. கன்சிடரேஷனா என்னங்கிறது நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே வர டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல கொடுக்குறேன், தெரியாதவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கன்சிடரேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சம்திங் இன் ரிட்டர்ன். நம்ம ஒன்று கொடுத்து அதுக்கு பதிலாக இன்னொன்று வாங்குறோம், அதுதான் கன்சிடரேஷன்ங்கிறோம். அந்த கன்சிடரேஷன்ங்கிறது ஒரு விஷயம் செய்யறதுக்கா இருக்கலாம், இல்ல ஒரு விஷயம் செய்யாம இருக்கிறதுக்கா இருக்கலாம், அது முன்னாடி பாஸ்ட்ல செஞ்ச ஒரு விஷயத்துக்கா இருக்கலாம், இல்ல இப்ப செஞ்சிட்டு இருக்கிற பிரசன்ட்ல செஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு கன்சிடரேஷனா இருக்கலாம், இல்ல ஃபியூச்சர்ல செய்ய போற ஒரு விஷயம் கூட கன்சிடரேஷனா இருக்கலாம். கன்சிடரேஷன்னா நம்ம டீட்டெயிலா போன வீடியோல பாத்திருந்தோம். இந்த கன்சிடரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேஷா இருக்கலாம், இல்ல ஒரு சர்வீஸா கூட பண்ணலாம். பணமா தான் இருக்கணும் கன்சிடரேஷன் அப்படின்னு நிபந்தனை இல்ல. பணமா இருக்கலாம், இல்ல ஒரு சர்வீஸா கூட கன்சிடரேஷனை நம்ம பண்ணலாம். அதே மாதிரி கன்சிடரேஷன் வந்து சில இது என்னன்னா அதுல வந்து கன்சிடரேஷன் லாஃபுல்லா இருக்கணும். சட்டவிரோதமான ஒரு விஷயத்த வந்து நம்ம கன்சிடரேஷனா வைக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தங்க சொல்றாங்க, நான் பணம் கொடுக்கறேன், போய் அவன் கை கால எடுத்துட்டு வா அப்படின்னா இங்க கன்சிடரேஷன் அவர் என்ன எதிர்பார்க்கிறார், பணத்துக்கு பதிலா நீ போய் அவனோட கை கால எடுத்துட்டு வா அப்படிங்கிறப்ப இது வந்து சட்டவிரோதமான செயல். அந்த கன்சிடரேஷன் சட்டத்துக்கு முன்னாடி செல்லாது. பணத்தை கொடுக்கறேன், பஸ்ஸை போய் ஏறி அப்படின்னா இங்க ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து கன்சிடரேஷனா ஏத்துக்க முடியாது. ஸோ அது வந்து கன்சிடரேஷன் அப்படிங்கிறது சட்டவிரோதமான ஒரு விஷயமா இருக்கக்கூடாது, ஒரு ஃபார்பிடன் பை லாவா இருக்கக்கூடாது, ஒருத்தவங்களோட லைஃபையோ ப்ராப்பர்ட்டியோ டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி கன்சிடரேஷன்ங்கிறது ஒரு பாசிபிளான விஷயமா இருக்கணும். இம்பாசிபிளான ஒரு விஷயத்த வந்து கன்சிடரேஷனா கொடுக்க முடியாது. இதுக்கு வந்து ஒரு லாட்டின் டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, குவிட் ப்ரோகோ.
குவிட் ப்ரோக்கோ அப்படின்னா அதோட மீனிங் சம்திங் ஃபார் சம்திங், இல்லாட்டி திஸ் ஃபார் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. As per Contract Act under Section 2D, consideration means something in return. A contract without consideration becomes invalid. Consideration இல்லாட்டி அந்த கான்ட்ராக்டே சட்டத்துக்கு முன்னாடி செல்லாது, அது invalid. It may be in cash or in kind or in any form as specified in the act. So considerationங்கிறது பணமா தான் இருக்கணும்னு இல்லை, பணமா இருக்கலாம், இல்லை கைண்டா இருக்கலாம். கைண்ட்னஸ் ஏதாவது ஒரு அதுக்கு பதிலாக ஒரு பணம் வாங்கி அதுக்கு நன்றி கடனை ஏதோ திரும்பி செய்யறதா இருக்கலாம், இல்ல ஒரு சர்வீஸா இருக்கலாம். எனி ஃபார்ம் ஆக்ட்ல கொடுத்திருக்கிறபடி எந்த ஃபார்ம்ல வேணா கன்சிடரேஷன் இருக்கலாம். கன்சிடரேஷன் மஸ்ட் நாட் பி அன்லாஃபுல், இம்மாரல் ஆர் அப்போஸ் டு தி பப்ளிக் பாலிசி. ஸோ அது சட்டவிரோதமா இருக்கக்கூடாது, அதே மாதிரி இம்மாரலான விஷயங்கள் செய்யறதுக்கு இருக்கக்கூடாது, பப்ளிக்கு பாதிக்கிற மாதிரி பப்ளிக் பாலிசிக்கு எதிரான விஷயங்களையும் வந்து கன்சிடரேஷனா ஏத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், லாஃபுல் ஆப்ஜெக்ட். ஒரு கான்ட்ராக்ட் போடுறப்போ அதோட எய்ம் வந்து ஒரு லாஃபுல்லான விஷயம் செய்யறதுக்கா இருக்கணும். ஒரு சட்டவிரோதமான விஷயம் செய்யறதுக்கு கான்ட்ராக்ட் போட்டா அது கான்ட்ராக்ட் வந்து செல்லாது. ஸோ அதோட ஆப்ஜெக்ட் வந்து லாஃபுல்லா இருக்கணும், லீகலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் ஏற்கனவே கன்சிடரேஷன் உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டேன். ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க, ஒருத்தனை கொள்றதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டா சட்டவிரோதமான செயல். ஒரு வீடு கொள்ளையடிக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் போடுறாங்க, இல்ல ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்றதுக்கு கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல்கள். இல்ல ஒரு நார்கோட்டிக் ட்ரக்ஸ் விற்கிறதுக்காக கான்ட்ராக்ட் போடுறாங்க, இதெல்லாம் வந்து இல்லீகல் ஆப்ஜெக்ட். அந்த கான்ட்ராக்டோட குறிக்கோளே வந்து சட்டவிரோதமானது, சட்டத்துக்கு முன்னாடி அதை ஏத்துக்கவே முடியாதது. ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இன்வாலிட், அது வந்து சட்டத்துக்கு முன்னாடி நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. தி ஆப்ஜெக்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் ஷுட் பி லாஃபுல் அண்ட் லீகல். இட் மஸ்ட் நாட் பி இல்லீகல், இம்மாரல். அங்க பார்த்து அதே பாயிண்ட் தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. இல்லீகலா இருக்கக்கூடாது, இம்மாரலா இருக்கக்கூடாது, ஆப்போஸ் டு பப்ளிக் பாலிசியா இருக்கக்கூடாது. Two persons cannot enter into an agreement to do a criminal act. ஒரு கிரிமினல் ஆக்ட், குட் ஸ்மகிள் பண்றதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க, நார்கோட்டிக் ட்ரக்ஸ் வாங்கி விற்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிரிமினல் ஆக்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இருந்ததுன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட் இல்லை. அடுத்தது ஃப்ரீ கன்சென்ட். ஃப்ரீ கன்சென்ட் அப்படின்னா இப்ப ரெண்டு பார்ட்டிஸ் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க, கையெழுத்து போடுறாங்கன்னா ரெண்டு பேரும் அவங்க முழு மனசோட அதை ஒத்துக்கிட்டு அதில் கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிச்சு புரிஞ்சு அதை ஏத்து அதை ஒத்துக்கிட்டு சம்மதம் தெரிவிச்சுதான் அவங்க வந்து அதுல சைன் போடணும். அதுதான் ஃப்ரீ கன்சென்ட். பலவந்தமா ஒருத்தங்களோட கையெழுத்து வாங்குறதோ இல்ல அவங்க மேல ஏதாவது ஆதிக்கம் செலுத்தி கையெழுத்து வாங்குறதோ இது எதுவுமே செய்யக்கூடாது. அவங்களே மனப்பூர்வமா அதுல கொடுத்திருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏத்து அதோட மீனிங் தெளிவா புரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடணும். அதுதான் ஃப்ரீ கன்சென்ட். அந்த ஃப்ரீ கன்சென்ட் இல்லாட்டி அந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லாது. கன்சென்ட் ஆஃப் தி பார்ட்டிஸ் மஸ்ட் பி ஃப்ரீ அண்ட் ஜெனுவின். ஃப்ரீ அண்ட் ஜெனுவின் அப்படின்னா ஜெனுவின்னா என்ன மீன் பண்றாங்கன்னா அதுல இருக்க டேர்ம்ஸ் கிளியரா இருக்கணும், கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் கிளியரா இருக்கணும். அதை அவங்க படிச்சு பாக்குறவங்க தெளிவா இதுதான் இது அப்படின்னு புரிஞ்சு அதை ஏத்துக்கிட்டு அவரோட முழு சம்மதத்தோட அதுல வந்து கையெழுத்து போடணும். கன்சென்ட் மீன்ஸ் அக்ரீயிங் அப்பான் சேம் திங் இன் த சேம் சென்ஸ் அட் த சேம் டைம். ரெண்டு பேரும் ஒரே விஷயத்துல ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஒரே சமயத்துல கையெழுத்து போடணும். தேர் ஷுட் பி கன்சென்சஸ் ஆட் ஐடம் அப்படின்னா அந்த விஷயத்தை புரிஞ்சு அது நல்லா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அவங்க கையெழுத்து போடணும். கன்சென்சஸ் இஸ் செட் டு பி ஃப்ரீ when it is not caused by coercion, undue influence, fraud, misrepresentation or mistake. So consent எப்ப ஃப்ரீனா இந்த விஷயங்கள் இல்லாம இருந்தா அதை வந்து ஃப்ரீ கன்சென்ட் அப்படிங்கிறோம். என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கோவர்ஷன். கோவர்ஷன் அப்படின்னா வற்புறுத்தலின் பேரால ஒருத்தர் கையெழுத்து போட்டாரு. இப்போ ஒருத்தர் வந்து மிரட்டுறாரு, நீ இதுல கையெழுத்து போடாட்டி உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி கையெழுத்து வாங்குறாரு, வற்புறுத்தி கையெழுத்து வாங்குறாருன்னா அதை வந்து நம்ம என்னங்கிறோம்னா கோவர்ஷன். அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி கையெழுத்து வாங்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு முதியோரை ஒரு வயசான ஒருத்தரை பாத்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கர் இருக்காரு. அந்த கேர்டேக்கருக்கு வந்து அந்த வயசானவர் வந்து அந்த கேர்டேக்கரை ரொம்ப நம்புறாரு. இப்ப கேர்டேக்கர் இருந்தா என்ன பண்றாங்கன்னா அவர்கிட்ட பேசி பேசி அவரோட வில்லுல வந்து உயில்ல வந்து அந்த கேர்டேக்கரோட பேரையும் எழுதி வைக்க சொல்றாரு. இது வந்து ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், அது சட்டப்படி செல்லாது. ஃப்ராட், மோசடி பண்ணி வாங்குறது, கையெழுத்து வாங்குறது.
மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் மிஸ்டேக், பொய்யான விஷயங்களை சொல்லி கையெழுத்து வாங்குறது. இப்போ நீங்க ஒரு போன் வாங்குறீங்க, அந்த போன்ல இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு போய் சொல்லி ஏமாத்தி கையெழுத்து வாங்குறது, இதெல்லாம் வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோவர்ஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ராட், மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் மிஸ்டேக் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து ஃப்ரீ கன்சென்ட் இல்ல, அப்ப அது வந்து சட்டப்படி செல்லாது. நெக்ஸ்ட், கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ். அந்த பார்ட்டிஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் போடுற தகுதி இருக்கணும். தகுதி இல்லாதவன் போடுற கான்ட்ராக்ட் சட்டத்துக்கு முன்னாடி செல்லாது. யாருக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படிங்கிறது இதை கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். The parties to a contract must have capacity to make valid contract. Contract போடுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கணும். The Indian contract specifies that every person is competent to contract provided, எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் போட தகுதி இருக்கு, provided சில விஷயங்கள் மட்டும் இருந்ததுன்னா அவங்களால கான்ட்ராக்ட் போட முடியாது. Is of the age of majority according to law which he is subject to and, அதாவது அந்த கான்ட்ராக்ட் போடுறவர் மேஜரா இருக்கணும். மைனரா இருந்தா மைனர் போடுற கான்ட்ராக்ட் சட்டத்துக்கு முன்னாடி செல்லாது. பிலோ 18 years of age அப்படின்னா அவங்க போடுற கான்ட்ராக்ட் செல்லாது. மேஜரா இருந்தாதான் அந்த கான்ட்ராக்ட் செல்லணும். Who is of sound mind, தெளிவான மனநிலை இருக்கிறவரா இருக்கணும். மனநிலை பாதிக்கப்படுறவர் போடுற கான்ட்ராக்ட் செல்லாது. Is not disqualified from contracting by any law to which he is subject to. அவருக்கு கான்ட்ராக்ட் போட தகுதி இல்ல அப்படின்னு சட்டம் சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து கான்ட்ராக்ட் போட முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. யார் கூட எல்லாம் கான்ட்ராக்ட் போட்டா செல்லாது. an alien enemy. an alien enemy அப்படின்னா இப்ப ஃபாரின் கண்ட்ரில இருந்து ஒருத்தர் வந்து இங்க இந்தியால வந்து தங்கிட்டு இருக்காரு. அவர் கூட நீங்க ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க. மீன் டைம் அந்த கண்ட்ரிக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் ஒரு வார் வருது. அப்ப அப்படி ஒரு யுத்தம் வரப்போ அது வந்து அவரை வந்து அந்த ஃபாரினரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஏலியன் எனிமி அப்படின்னு சொல்றோம். முன்னாடி அவர் இருக்கிறப்ப நம்ம கண்ட்ரிக்கும் அவங்க கண்ட்ரிக்கும் நல்ல உறவு இருக்கு. பட் திடீர்னு ஒரு வார் வரப்போ அந்த பர்சன் வந்து ஏலியன் எனிமி ஆயிராரு. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க கூட போடுற கான்ட்ராக்ட் அந்த வார் முடிகிற வரைக்கும் செல்லாது. ஆனா அப்படி ஒரு வார்னு வரப்போ அந்த நாளைக்கு அவர் கான்ட்ராக்டை மதிக்காட்டி இந்தியன் கோர்ட்ல அவங்களுக்கு எதிராக கேஸ் போட முடியாது. அந்த கான்ட்ராக்ட் சட்டப்படி செல்லாது. அதனால வார் முடிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் வார் நடந்துட்டு இருக்க வரைக்கும் அவங்க கூட போட்ட கான்ட்ராக்ட் செல்லாது. Foreign sovereigns and accredited representative of a foreign state, foreign sovereigns and accredited representative of foreign state இவங்களுக்கெல்லாம் வந்து சட்டம் பெரிய பாதுகாப்பு கொடுக்குது. இவங்களுக்கு எதிராக நம்ம கோர்ட்ல வந்து அவங்களுக்கு எதிராக கேஸ் போட முடியாது. அவங்களுக்கு எதிராக கேஸ் போடணும்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல தான் கேஸ் போட முடியும். இந்தியன் கோர்ட்ல அவங்களுக்கு எதிராக கேஸ் போட முடியாது. ஸோ அவங்களுக்கு கூட அவங்க கூட நம்ம இந்த மாதிரி ஆளுக கூட கான்ட்ராக்ட் போட்டோம், ஒரு ஃபாரின் சாவரின் கூட கான்ட்ராக்ட் போட்டோம் அப்படின்னா அவங்க அந்த கான்ட்ராக்டை மதிக்காட்டி இந்தியன் கோர்ட்ல நமக்கு அவங்களுக்கு எதிராக கேஸ் போட முடியாது. இட்ஸ் நாட் என்ஃபோர்சபிள் பை லா இன் இந்தியா. ஸோ இந்தியால அவங்க கூட போட்ட கான்ட்ராக்டை நம்ம சட்டப்படி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு லா ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இந்தியால அவங்களுக்கு எதிராக கேஸ் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு கூட கான்ட்ராக்ட் போட்டா அந்த கான்ட்ராக்டும் வந்து வேலிட் இல்லை. இன்சால்வெண்ட், இது உங்களுக்கு மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் கன்விக்ஸ், கோர்ட் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்றவங்க, இவங்கெல்லாம் வந்து நாட் கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட். இவங்க கூட எல்லாம் கான்ட்ராக்ட் போட்டா செல்லாது. நெக்ஸ்ட், சர்டன்டி ஆஃப் டேர்ம்ஸ். ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் கிளியரா இருக்கணும். அதை வந்து இப்போ நம்ம சில எல்ஐசி பாலிசிஸ் இதெல்லாம் பாக்குறப்ப அந்த கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ் டேர்ம்ஸ் எல்லாம் படிச்சா குட்டி குட்டியா போட்டிருப்பாங்க, நமக்கு ஒண்ணுமே தெளிவா புரியாது. சில விஷயங்கள் தெளிவாவே இருக்காது அதுல. ஸோ அந்த கான்ட்ராக்ட்ல போட்ட டேர்ம்ஸ் எப்படி இருக்கணும்னா கிளியரா இருக்கணும், ப்ரிசைஸா இருக்கணும், படிக்கிறவனுக்கு ஈஸியா அது மீனிங் புரியுற மாதிரி இருக்கணும், குழப்பம் எதுவும் இருக்கக்கூடாது. The agreement should be clear to the parties of the agreement. The agreement must be precise. Next one, possibility of performance. ஒரு கான்ட்ராக்ட் வந்து போடுறோம்னா அந்த கான்ட்ராக்ட்ல கொடுத்திருக்கிற அந்த ஆப்ஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபுல்ஃபில்லே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம விஷயத்துக்காக கான்ட்ராக்ட் போட முடியாது. அந்த விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். தி டேர்ம்ஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அந்த அக்ரிமெண்ட்ல கொடுத்திருக்கிற டேர்ம்ஸை வந்து செயல்படுத்தி காட்டுற மாதிரி இருக்கணும். ஒரு இம்பாசிபிளான விஷயமா இருக்க கூடாது. An agreement to do an act impossible in itself cannot be enforced. ஒரு செய்ய முடியாத விஷயத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டா பெர்ஃபார்மே பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி கான்ட்ராக்ட் வந்து செல்லாது. ஃபார் எக்ஸாம்பிள், A agrees to B to discover a new planet. A வந்து B கிட்ட சொல்றாரு, நான் ஒரு நியூ பிளானட்டை டிஸ்கவர் பண்றேன். இது கண்டிப்பா சாத்தியம் அல்லாத ஒரு விஷயம். ஸோ ஒரு அசாத்தியமான விஷயத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டா அது செல்லாது. ஒரு சாத்தியமான விஷயத்துக்கு, ஒரு
செஞ்சு காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் கான்ட்ராக்ட் போட முடியும். 9th one, not declared void. void contract அப்படின்னா சில எக்ஸாம்பிள்ஸ் ஒரு மைனர் கூட கான்ட்ராக்ட் போடுறீங்க, அது வந்து void contract. அந்த கான்ட்ராக்ட் சட்டத்துக்கு முன்னாடி செல்லாது. அதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது, ஒரு மைனரை விடுங்க, ஒரு மேஜர் வந்து நீ கல்யாணம் பண்ணாம இருந்தீங்கன்னா இவ்வளவு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போட்டா அது வந்து வாய்ட் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் சட்டத்துக்கு முன்னாடி செல்லாது. ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காரு, ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ, நீ உன் வேலையை பார்க்காம இருந்தா உனக்கு பணம் தரேன், இதெல்லாம் வந்து வாய்ட் கான்ட்ராக்ட். இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி செல்லாது. தி அக்ரிமெண்ட் should be such that it should be capable of being enforced by law. சட்டத்துக்கு முன்னாடி அதை செயல்படுத்துற மாதிரி இருக்கணும். செயல்படுத்த முடியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம கான்ட்ராக்ட் ஏத்துக்க முடியாது. Certain agreements have been expressly declared illegal or void by the law. சில கான்ட்ராக்ட்ஸ் வந்து சட்டமே இல்லீகல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்கோட்டிக் ட்ரக்ஸ் வாங்கி விற்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க, அது வந்து சட்டத்துக்கு முன்னாடி செல்லாது. அது சட்டமே வந்து வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் வந்து இன்வேலிட். நெக்ஸ்ட், நெசசரி லீகல் ஃபார்மாலிட்டிஸ். ஒரு கான்ட்ராக்டுக்கும் சில ஃபார்மாலிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணாதான் நம்ம அதை சட்டப்படி என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அது என்னன்னு பாருங்க. கான்ட்ராக்ட் மே பி ஓரல் ஆர் இன் ரைட்டிங். ஓரல்ல இருக்கலாம், ரைட்டிங்ல இருக்கலாம். அண்ட் இம்ப்ளை கான்ட்ராக்ட்ஸ் கூட நம்ம பார்த்தோம். பட் எப்பவுமே ஒரு கான்ட்ராக்ட் வந்து ரைட்டிங்ல இருக்கிறது தான் சேஃப். அதுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து எங்க வேணாலும் நீங்க ஒரு நாளைக்கு பிரச்சனைன்னு வரப்போ ஒரு எவிடன்ஸ் இருக்கும். ஸோ கான்ட்ராக்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா ரைட்டிங்ல இருக்கணும். அதே மாதிரி வந்து விட்னஸ் கையெழுத்து போட்டிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். வேற பர்டிகுலர் டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் ரிக்வயர்ட் பை லா டு பி இன் ரைட்டிங் அண்ட் ரெஜிஸ்டர்ட். ரைட்டிங்ல இருக்கணும் சில கான்ட்ராக்ட்ஸ், அண்ட் அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சில கான்ட்ராக்ட் ரெஜிஸ்டர் பண்ணாட்டி செல்லாது. ஸோ கண்டிப்பா அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்க இடம் வீடெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் செல்லும், இல்லாட்டி அந்த கான்ட்ராக்டுக்கு வேலிடிட்டி இல்லை. இட் மஸ்ட் கம்ப்ளை வித் நெசசரி ஃபார்மாலிட்டிஸ் ஆஸ் டு ரைட்டிங், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அட்டஸ்டேஷன். ஸோ இதெல்லாமே இருக்கணும். ரைட்டிங்ல இருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அண்ட் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். இது எல்லா கான்ட்ராக்ட்ஸுக்கும் அப்ளிகபிள் இல்லை, சில கான்ட்ராக்ட்ஸுக்கு. இஃப் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஆர் நாட் கேரிட் அவுட் then the contract is not enforceable by law. So இந்த legal formalities எல்லாம் fulfill பண்ணலனா சட்டப்படி அதை வந்து நம்ம செயல்படுத்த முடியாது. So இதெல்லாம் essential elements of a valid contract. Hope you all understood. Thank you.